முதல் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இஓசி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர்ஸ், எல்லாருக்கும் சமமாக எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்படணும். இதை ஒவ்வொரு பல்கலைக்கழகம் கல்லூரி உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பையே உருவாக்க சொல்கிறாங்க. எல்லா யூனிவர்சிட்டி காலேஜுக்கு பொருந்த மக்கள் இது ஒரு அமைப்பை உருவாக்கணும். இது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஸ்கெட்யூல்டு கேஸ்ட் இதை சேர்ந்தவங்க எஸ்சி, ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸு எஸ்டி, அப்புறம் இந்த அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்குல்ல ஓபிசி, இவங்க எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணி இவங்களுக்கான சமமான உரிமையை எல்லார் மாணவர்கள் மாதிரி வழங்கணுன்ற விஷயத்தை தான் அது வலியுறுத்துது. முதல் ரூல். ரெண்டாவது ரூல் என்னன்னா ஈசி இப்படி ஒன்றுத்தை உருவாக்கணும். இட் மீன்ஸ் எக்யூட்டி கமிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் ஒட்டுமொத்தமாக 10 பேர் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த 10 பேரில் மினிமம் 50% பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 10 பேரில் குறைஞ்ச 5 பேர் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகள், அப்படி இல்லைன்னா பெண்கள், இவங்க தான் டாமினண்ட்டாக இருக்கணும். புரியுதா? 10 பேர் அங்கே அப்பாயின்ட் பண்ணுறாங்கனாக்கா அதில் 5 பேர் குறைஞ்சது சொல்கிறேன், அதோட அதிகமாக தான் இருக்கணும், அதோட கம்மியாக இருக்கக்கூடாது. இதில் இவங்க கண்டிப்பாக உள்ளே இருக்கணுன்றாங்க. இந்த டீமை யார் நம்ம லீட் பண்ணணும்? ஒரு கல்லூரின்னு இருக்குனாக்கா அதோட தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, உச்சாணி போஸ்ட்டில், அவர் தலைவராக இருக்கணும். யூனிவர்சிட்டின்னு இருந்தாங்க, அங்கே யார் உச்சாணியில் இருக்காங்களோ அவங்க தலைவராக இருக்கணும். ஸோ அந்த கல்வி ஸ்தாபகத்தோட தலைவர் யாரோ அவங்க தான் இந்த டீமை லீட் பண்ணணும். ரெண்டாவது விதியா. மூணாவது விதி, இப்போது பசங்களுக்கு ஒரு காலேஜோ யூனிவர்சிட்டி சார்ந்து ஏதோ சாதிய பாகுபாடு பிரச்சனை ஏற்படுதுன்னு வைங்க, ரிசர்வேஷன் சார்ந்து ஏதோ ஒரு இருட்டடிப்பாங்க மாணவர்கள் சார்ந்து பண்ணப்படுதுன்னு வைங்க, அப்போ அந்த பசங்க புகாரை தெரிவிக்கணும்ல, அப்போ தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். இதுக்காக 24/7 ஹெல்ப்லைன் ஒன்றுத்தை அந்த கல்லூரியோ இல்லைன்னா யூனிவர்சிட்டியோ அவைலபிளாக எப்போவுமே வச்சுருக்கணும். இந்த ஹெல்ப்லைனை பேஸ் பண்ணி தான் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை பதிவு பண்ணுவாங்க. பசங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாச்சா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஈசி சொன்ன பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கமிட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த புகாரை பெற்றுக்கிட்ட 24 மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடணும். முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் இந்த விசாரணைலாம் பண்ணி முடிச்ச பிற்பாடு அந்த ஃபைனல் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை அதிகபட்சம் 15 நாட்களுக்குள்ள சப்மிட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இதில் 4வது ரூல், கடைசி ஸ்டெப்பை நம்ம என்ன சொல்லணும்னா GRM, அதாவது கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க சார்ந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, அவங்க நலன் சார்ந்து நம்ம என்ன பண்ணுறது, இது போல் இந்த குறை சார்ந்து தீர்க்கறதுக்காக சில விஷயங்களை பண்ணுவோம், அதுக்கான மெக்கானிசம் இருக்குல்ல, அதையெல்லாம் இந்த ரூல் நம்பர் 4ல் ஃபுல்லாக வகுத்துருக்காங்க. இது எல்லாமே விக்டிமாக யாரும் உருவாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை கொண்டு வராங்களே, சாதியை மையப்படுத்தி யாரும் விக்டிம் ஆகிடக்கூடாதுன்னு. இப்போ ஏற்பட்ட விஷயம், இதை கெட்டதுன்றீங்களா நல்லதுன்றீங்களா? சரி, ஓகே,